இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தரளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். மனம் சோர்வடைந்து ஆறுதலை தேடி அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கிற மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் அனுதினமும் காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். அதை கேட்டு புரிந்து கொள்ளும்படிக்காக செவிகளை திறக்கிறார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லும் அளவுக்கு அவர்களை ஊக்குவித்து பயிற்சிவிக்கிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று நாம் பழமொழி கேட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் இல்லாதபடி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனப்படத்தக்க விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அந்தந்த சூழ்நிலையில் ஏற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆற்றி தேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்திலே நாத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். காலையிலே அவருடைய கிருபையை நமக்கு கர்த்தர் பொழிந்தருளி நம்மை அனுதினமும் வழி நடத்துகிற தேவன். நான் உனக்கு போதித்தினை நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி நல்வழிப்படுத்துகிற தேவனாக நம்மிடத்தில் கேட்கிற மற்ற மக்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லத்தக்கதாக நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகளாக, அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே, அவனவனுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஏற்ற வார்த்தைகளை சொல்லவும், எங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பொருந்தினதாக காணப்படத்தக்கதான கிருபை தாங்க. வறண்ட பூமியின் மேல் பெய்கிற மழையாக பனியாக எங்களுடைய வார்த்தைகள் விடாய்த்த ஆத்துமாவிலே பலன் கொடுத்து நீர் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்படி செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று மற்றவர்கள் கேட்கத்தக்க அளவுக்கு கிருபை பொருந்தினதாகவும் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களாகவும் காணப்பட எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.